எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய விருந்தாக சேப்பாக்கத்தில் நம்ம சிஎஸ்கே ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக இந்த வெற்றி ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. இது பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றி. பல மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் சிஎஸ்கே தங்களுக்கான பெர்ஃபெக்ட் பிளேயிங் லெவனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, பவுலிங் மற்றும் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இனி வரப்போகிற 5 மேட்ச்களில் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்க போகுது, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே வெஸ் எம்ஐ இந்த 2 டீமும் மோதுற மேட்ச்னாலே அது எப்போவுமே எல் கிளாசிக்கோ மேட்ச் மாதிரி தான் இருக்கும். இந்த சீசனில் 2 டீமுமே பாயிண்ட் டேபிளில் கீழே இருந்தாலும் இந்த மேட்ச் ரொம்பவே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 9 மேட்ச் முடிஞ்ச நிலையில இப்போதான் சிஎஸ்கே ஒரு பெர்ஃபெக்டான பிளேயிங் லெவனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான பேட்டிங் டெப்த்து, நல்ல பவுலிங் ஆப்ஷனு மற்றும் தெளிவான இம்பாக்ட் பிளேயரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா ராமகிருஷ்ணா கோஸுக்கு இந்த மேட்சில் வாய்ப்பு கொடுத்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். கடந்த சீசனில் 14 மேட்ச்சு, இந்த சீசனில் 8 மேட்ச்சு, கிட்டத்தட்ட 22 மேட்ச் தொடர்ந்து வெளியில் மட்டுமே உட்கார்ந்த இவருக்கு இந்த மேட்சில் வாய்ப்பு கிடைச்சது. தனக்கு கிடைச்ச 3 ஓவரை சிறப்பாக பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டை எடுத்து மிரட்டிட்டாரு. சஞ்சு சாம்சன் ஒரு கடினமான கேட்ச் மிஸ் பண்ணாலும் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஜ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எங்கப்பா இவரை எத்தனை நாளை ஒழிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பவர் பிளேலையும் டெத் ஓவர்லையும் மிரட்டிட்டாரு. கலீல் அகமது இல்லாத குறைய அவர் தான் இப்போ சிஎஸ்கேக்கு தீர்த்து வச்சிருக்காரு. இந்த சீசன்ல டெத் ஓவரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்ததும் இவர் தான். மும்பை இந்தியன்ஸ் அணியை சிறப்பான பவுலிங் மூலமா 150லேருந்து 160 ரன்குள்ள சுருட்ட அன்சுல் கம்போஜ் பார்த்தீங்கன்னா பெரிய காரணமாக இருந்திருக்காரு. அதே போல பிரசாந்த் வீரும் 100 மற்றும் ஸ்பின் பவுலிங்ல நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி, ஜேமி ஓட்டன், அன்சுல் கம்போஜ், ராமகிருஷ்ண கோஸ் என்ன 4 ஃபாஸ்ட் பவுலரும் 2 ஸ்பின்னர்ஸும் பவுலிங் அட்டாக்கை இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகியிருக்கு. டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே டாப் ஆர்டர்ல சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அவுட் ஆகிட்டாரு. ஒரு கட்டத்தில் டாப் 3 டாப் 4 அவுட் ஆகிட்டா சேஸ் பண்ண ஆளே இல்லையேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ஊர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டமை சிறப்பாக விளையாடி காப்பாற்றினாரு. அதுக்கப்புறம் வந்த கேப்டன் ருத்ராஜ் மற்றும் கார்த்திக் சர்மா மிக பொறுமையாக விளையாடினாங்க. ருத்ராஜ் போன மேட்சில் விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. கையில் அடிபட்டிருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் குறையவே இல்லை. வெறும் 12லேருந்து 13 பால்ல 30 ரன் அடிச்சு ஸ்ட்ரைக்கை சூப்பராக கொண்டு போனாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் சர்மாவுக்கு தெளிவான ரோல் கொடுக்கப்பட்டுச்சு. விக்கெட்டை விட்டுறக்கூடாது, ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ணி பொறுமையாக ரொட்டேட் பண்ணணும். சொன்னதை அவர் கச்சிதமாக செஞ்சிட்டாரு. 2 பேருமே அவங்களோட 50யை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எந்த வித பதற்றமும் இல்லாமல் சிஎஸ்கேவுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மேட்சை ஜெயிச்சாச்சு. அடுத்து பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்கு? சிஎஸ்கேவுக்கு இன்னும் 5 மேட்சை பேலன்ஸ் இருக்கு. இதில் 5 மேட்சும் ஜெயிச்சா ரொம்ப சூப்பரு. ஆனால் குறைஞ்சது 4 மேட்சாவது கண்டிப்பாக ஜெயிக்கணும். வரப்போகிற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா லக்னோ கூட, டெல்லி கூட, குஜராத் மற்றும் எஸ்ஆர்எச் அணிக்கு எதிராக இருக்கு. லக்னோ கூட நடக்கிற மேட்ச்ல ஈஸியாக ஜெயிச்சு 2 பாயிண்ட் கிடைக்கும். அதே போல டெல்லிக்கு எதிரான மேட்ச்லையும் நம்ம வின்னிங் மொமெண்டத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவே கேமாக இருந்தாலும் நிதானமாக விளையாடி ஜெயிக்கணும். ஜிடிக்கு எதிரான மேட்ச்ல ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். இந்த 5 கேம்ல 4 இல்லை 5ல் ஜெயிச்சா மட்டும்தான் டாப்ல இருக்க மற்ற டீம்ஸோட பாயிண்டை வச்சு எந்த வித குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக குவாலிஃபை ஆக முடியும். ஃபைனலா இப்போதான் பேட்டிங் மற்றும் பவுலிங் 2லையுமே சிஎஸ்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. கேப்டன் ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்தது, கார்த்திக் சர்மா மிடில் பொறுமையாக ஆடுறது எல்லாமே சிஎஸ்கேவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. இம்பாக்ட் பிளேயர் விதியை இப்போதான் ரொம்ப சரியாக பயன்படுத்துகிறாங்க. தேவைப்பட்ட பேட்டிங்கில் பிரசாந்த் வீரையும் பவுலிங்கில் அகில் உச்சனையும் கொண்டு வரும் பிளானிங் சூப்பராகவே இருக்கு. இந்த வின்னிங் மொமெண்டத்தோட அடுத்தடுத்த மேட்ச்லையும் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நாமும் ஆசைப்படுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெர்ஃபெக்ட் பிளேயிங் லெவனை வச்சு சிஎஸ்கே இந்த வருஷம் பிளே ஆஃப் போவாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல சிஎஸ்கே அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.